20வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, தம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய அன்பினாலே இழுத்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது வேற மனிதனுக்கு சொல்லுகிற வார்த்தை அல்ல, புறஜாதிகளுக்கு சொல்லுகிற வார்த்தை அல்ல, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை அல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சொன்ன வார்த்தை அல்ல, அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்படாத ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. அவரால் ரட்சிக்கப்பட்ட, அவரால் மீட்டெடுக்கப்பட்ட, அவரை ஆராதிக்கிற, அவருடைய விடுதலைக்காக காத்திருக்கிற தேவ ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யார் ஏற்றுக்கொள்ற பிள்ளைங்க ஒரு கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பசுவை அறிந்து கொண்ட ஒரு தேவ மனிதன் இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில துக்கங்களும் உபத்திரவங்களும் பலவீனங்களும் வரும்போது, நம்ம அழுது புலம்பும் போது உலகம் பார்த்து ஐயோ நீ பரிதாபப்படாதான். உலகம் என்ன செய்யுமா? சந்தோஷப்படுமா? ஐயோ விழுந்து ஐயோ என்கிற ஒரு வார்த்தை அவனுக்குள்ள வராது. விழுந்துட்டான், புலம்பி அழுகுறான், இது இவனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி நம்மளை பரிகாசம் பண்ணுகிற கூட்டங்கள் தான் இருக்குமே தவிர, நமக்காக இரக்கம் செய்கிற ஒரு கூட்டமும் இந்த உலகத்துல நம்ம அதிகமா காணவே முடியாது. யாருக்கு காண முடியாது? ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஆண்டவரை ஆராதிக்கிற முழு மனதோடு ஆவியோடும் மனலோடும் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற துக்கத்தின் நிமித்தமா, அந்த உலகத்துல வருகிற நிந்தை நிமித்தமாக அந்த பிள்ளைகள் அழும்போது, புலம்பும் போது, கண்ணீர் விடும் போது, கஷ்டப்படும் போது, நெருக்கப்படும் போது, ஐயோ என்று வேதனைப்பட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று கதறும் போது, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற உலகம் நமக்காக துக்கப்படுவதற்காக, நமக்காக கண்ணீர் விடுவதற்காக ஒருவரும் முன் வர மாட்டாங்களா? அவங்க சந்தோஷப்படுவதற்கு தான் இந்த உலகத்தில் ஆட்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. சொல்ற இல்ல 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 இல்ல, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு கை தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு, ஒரு கை தட்டு கொடுங்க. இயேசு சொன்ன வார்த்தை அது பொய்யுரைக்குமா? அது பொய்யாய் மாறுமா? நிச்சயமாகவே மாறாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது. நீ துக்கப்பட்டு, நீ வேதனைப்பட்டு, அழுது புலம்பிக் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியத்திலும், நீ எந்த விஷயத்துக்காக துக்கப்பட்டு கண்ணீர் விடுத்து, ஐயா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்ன விசாரிக்க யாரும் இல்லையே, இந்த பிரச்சனையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த காரியம் என்னால முன்னுக்கு வர முடியாத ஒரு நிலையில நான் வேதனையோடு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறேனே, எனக்கு துக்கம் என்னைக்கு மாறும்? என் பிரச்சனை என்னைக்கு மாறும் ஆண்டவரே? பல வருடங்களாக இவைகளை சுமந்து கொண்டிருக்கிறேனே, பல வருடங்களாக இவைகள் நிமித்தமா நான் துக்கித்துக் கொண்டிருக்கிறேனே என்று கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அழுது புலம்பின தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சகோதரியே சகோதரனே, உன் துக்கம் எதுவா இருந்தாலும் என் தெய்வத்தால மாற்றி தந்து உங்க வாழ்க்கையை செழிப்பாக மாற்றேன். இயேசுவாக முடியும். நல்ல ஒரு கை தட்டு ஆவியானவருக்கு கொடுங்க பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை அது ஒரு நாளும் மாறாது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் விலகி போகாது. உண்மையாகவே நம்முடைய துக்கத்தை சந்தோஷப்படுத்த அவரால் முடியும். அல்லேலூயா. எந்த விதத்துல நீங்க துக்கத்தை அனுபவிக்கிறீங்களோ, ஒருவேளை மாந்திரிகமா, வெள்ளி சூன்யமா, மனுஷன் மூலமா வருகிற பொறாமைகளா, எரிச்சல்களா, பலவீனமா, பொருளாதாரத்தின் நிமித்தமான வருகிற நன்மைகள் வராதபடி தடை நிமித்தமாக, அது நிமித்தமாக நீங்கள் கழுது புலம்புகிறீர்களா? உலகம் பார்த்து சந்தோஷப்பட்டாலும்
கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டாரு. அதை குறித்து உங்க துக்கத்தை மாற்ற அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். அவர் அந்த அதிசயத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம அந்த துக்கம், அவர் அப்படிப்பட்டவர். ஆனா அந்த துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும். எப்பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமா மாறும்? எப்படிப்பட்ட துக்கத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? இதற்கு பரிகாரம் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, பார்க்கலாம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த பட்டணத்திலே மிகுந்த, சாதாரண சந்தோஷம் அல்ல, எப்படிப்பட்ட சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றான். இந்த சந்தோஷம் வருவதற்கு காரணம் என்ன என்று பார்க்க போகிறேன். ஏன் இந்த சந்தோஷம் அடைவதற்கு முன்பாக இந்த பட்டணம் எப்படிப்பட்ட துக்கத்தை அனுபவிச்சு கொண்டிருந்தது, எப்படிப்பட்ட நிலையில் அந்த ஜனங்கள் இருந்தாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படியானால் இந்த வசனம் சொல்லுது, இந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுவதற்கு அது எந்த பட்டணமா? சமாரியா பட்டணம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பட்டணம்? சமாரியா பட்டணம். இந்த சமாரியா பட்டணம் மிகுந்த சந்தோஷம் அடைவதற்கு முன்பாக இந்த சமாரியா பட்டணம் எப்படிப்பட்ட துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது என்று நீங்க பார்த்தீர்களானால் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த சமாரியா பட்டணம் இப்படிப்பட்ட துக்க நிறைந்த பட்டணமாக அந்த பட்டணம் இருந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஸ்தோத்திரம், அசுத்த ஆவிகள் அந்த பட்டணத்துல, ஆமென், ஸ்தோத்திரம், அதிகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது என்று வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்ப அசுத்த ஆவி நிறைந்து, அசுத்த ஆவி நிமித்தமாக உபத்திரவத்தோடு நெருக்கப்பட்டிருக்கிற பட்டணம் சந்தோஷமா இருக்க முடியுமா? வீடு சந்தோஷமா இருக்க முடியுமா? அசுத்த ஆவிகள், ஆமென், செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அழித்து செயல்பட்டு சமாதானம் இல்லாத ஒரு நிலையில நம்முடைய குடும்பம் இருக்குமே, ஆனால் அந்த குடும்பம் சந்தோஷம் உள்ள குடும்பமாய் மாற முடியுமா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்க பண்ணி நம்முடைய வாழ்க்கையை துக்கத்தை கொண்டு துக்கமான ஒரு நிலைக்கு நேராக கொண்டு போகிற ஒரு நிலை காரியம் என்னன்னா இந்த அசுத்தாவினுடைய வல்லமைகள். அல்லேலூயா. அப்படியானால் இந்த அசுத்தாவிகள் நம்மை விட்டு விலகி போகணும். இந்த அசுத்தாவினுடைய கிரியைகள் அந்த தாக்கம் நம்முடைய குடும்பத்தை விட்டு அழிந்து போகணும். அப்படி போகுமே ஆனால் நம்முடைய வீடு சந்தோஷம் உள்ள வீடாய் மாறும். நம்முடைய வீடு மிகுந்த சந்தோஷம் உள்ள வீடாய் மாறும். அப்போ இந்த அசுத்த ஆவிகள் அந்த பட்டணத்துல அதிகமாக இடம் பிடி. அசுத்த ஆவிகள் என்னென்ன காரியங்களை அந்த சமாரியா பட்டணத்துல செய்தது என்று பார்த்தீர்களானால் நம்ம வாசித்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக திமிர்வாதக்காரர்களா அந்த பட்டணத்தில் இருந்திருக்கிறார்கள். அதனால அந்த பட்டணம் துக்கமான பட்டணமா இருந்தது. திமிர்வாதக்காரன் என்று சொன்னால் இன்னைக்கு பக்கவாதம்னு சொல்லுவாங்க. கைகாலெல்லாம் விட்டு போய் கைகாலெல்லாம் இழுத்து வச்சு செயல்பட முடியாதபடி, ஒரு பக்கமா இழுத்து வச்சு செயல்பட விடாதபடி, அவன் தன்னுடைய வேலையை கூட, தன்னுடைய கடமையை கூட, தன்னுடைய கடமைக்கு கூட எழுப்பி செயல்பட முடியாதபடி எல்லாமே செயலிழக்க பண்ணி வச்சிருக்கிற ஒரு நிலை தான் திமிர்வாத கருத்தனம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் திமிர்வாதமாய் விழுந்தா அவனால ஏதாவது செய்ய முடியுமா? பக்கவாதத்துல விழுந்து அவனால ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு காரியம் அவனுடைய காரியத்துக்கு எழுப்பி செய்யணும்னா கூட இன்னொரு ஆள் உதவியோடு தான் அவனை தூக்கி நிறுத்தணும். அல்லேலூயா. அப்போ சமாரியா பட்டணம் அசுத்த ஆவி அதிகமாக நிறைந்த பட்டணமா இருந்ததுனால அங்க என்ன சம்பவித்தது? திமிர்வாதம் வியாதி பிடிச்சவங்க அநேகர் அந்த பட்டணத்துல இருந்தாங்களாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு குடும்பத்துல ஒரு நபர் இருந்தா அந்த குடும்பம் சந்தோஷம் உள்ள குடும்பமா மாறுமா? அந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சி உள்ள குடும்பமா மாற முடியுமா? அல்லேலூயா.
ஏன்? அவங்க செயல்பட முடியாது. நம்முடைய குடும்பம் செயல்பட முடியாத ஒரு நிலையில, நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தோற்று போகிற ஒரு நிலையில, எவ்வளவு முயற்சி பண்ணியும் எவ்வளவு பிரயாசம் பண்ணியும் என்னால அந்த ஆசீர்வாதத்தை எட்ட முடியலையே, என்னால முடியலையே, நான் வியாதிப்பட்டு இருக்கிறேனே என்று செயலிழந்து போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் இன்னைக்கு செயல்பட வைக்க போகிறார். அந்த சமாரியா பட்டணம் எப்படி ஐயா இவ்வளவு மிகுந்த சந்தோஷம் உள்ள பட்டணமாய் மாறிற்று அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம், வாசித்தோம். அந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷம் உள்ள பட்டணம். அது எப்படியா இந்த பட்டணம் இவ்வளவு பிரச்சனை நிறைந்த பட்டணம், இவ்வளவு பிரச்சனை உள்ள குடும்பம், இவ்வளவு வியாதி நிறைந்த குடும்பம், இவ்வளவு மாந்திரிகள் நிறைந்த குடும்பம், இவ்வளவு அசுத்தாவிகள் அந்த தாக்குதல் நிறைந்த அந்த குடும்பம், எப்படியா அந்த குடும்பத்துல இவ்வளவு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று? எப்படியா மிகுந்த சந்தோஷம் உண்டா? இது வர காரணம் என்ன? எந்த சாத்தியமும் இல்லையே, எந்த சாத்தியமும் இல்லையே. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்துக்கு ஒரு தேவ மனிதன் கடந்து சென்றான். அல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனிதன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன், தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன், தேவனால் தரிசனம் பெற்ற ஒரு தேவ மனிதன் எந்த பட்டணமானாலும் சரி, எந்த கிராமத்துக்குள்ள போனாலும் சரி, அங்கே அந்த பட்டணமும் அந்த கிராமமும் மிகுந்த சந்தோஷம் உள்ள பட்டணமாய் கிராமமாய் மாற்ற என் தேவனால முடியும். ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன் தரிசனத்தோடு எந்த பட்டணத்துக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், எந்த குடும்பத்துக்கு பாரத்தோடு கடந்து போய் தன்னுடைய ஊழியத்தை செய்தாலும், அந்த குடும்பத்திலே அந்த பட்டணத்திலே இருக்கிற இப்படிப்பட்ட பொல்லாத அசுத்தாவிகள் வெளியேறி அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற தீங்குகளை கர்த்தர் மாற்றி அந்த தேசத்தையும் அந்த கிராமத்தையும் அந்த குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எதற்கு அப்படி நடந்தது? ஒரு தேவ மனிதன் கால் மிதித்தான். ஒரு தேவ பிள்ளை, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன், உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு தேவ மனிதன், கிராமத்துக்காக, குடும்பங்களுக்காக, ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு தேவ மனிதன், தான் ரட்சிக்கப்பட்ட அன்பை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன். அந்த மனிதன் எந்த கிராமத்துக்கு போனாலும் அந்த குடும்பங்கள், அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படதான் செய்யும். அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற அசுத்தாவிகள் வெளியேறிதான் போகும், அங்க செயல்பட முடியவே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாரத்தோடு தாகத்தோடு நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு பகுதிக்கு பாரமுள்ள ஒரு தேவ மனிதன் கடந்து வந்து ஜெபிக்க ஆரம்பித்தால், தேவ மனிதன் அந்த காரியத்துக்காக துதிக்க ஆரம்பித்தால், அங்கே விடுதலை உண்டு, அங்க சந்தோஷம் உண்டு, அங்க மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. அந்த சந்தோஷம், மகிழ்ச்சியும், அந்த பிசாசின் கிரியைகளும் நம்மையும், நம்முடைய கிராமத்தையும், நம்முடைய தேசத்தை, நம்முடைய குடும்பத்தை விட்டு மாறி போக வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அதே வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்து பாருங்க பார்க்கலாம். 6வது வசனத்தை வாசித்து பாருங்க பார்க்கலாம். அந்த தெய்வ மனிதன் யார்? சொல்லுங்க, சத்தமா வாசிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அதனாலதான் இந்த அற்புதம் நடந்தது. அதனாலதான் இந்த மிகுந்த சந்தோஷம் அந்த பட்டணத்துக்குள்ள உண்டாயிற்று. அதனாலதான் அசுத்த ஆவிகள் அந்த தேசத்தை விட்டு அலறி வெளியேறினது. அதனாலதான் நடக்க முடியாதபடி திமிர்வாதமாய் கட்டில கிடந்தவன் எழும்பி நடக்க ஆரம்பிச்சான். சப்பானியா இருந்தவன் கை கால்கள் பலனடைந்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தான். இதற்கு காரணம் என்ன? இவ்வளவு சந்தோஷம் அந்த சமாரியா பட்டணத்தில் அவன் கர்த்தர் அந்த அதிசயங்களை செய்வதற்கு காரணம் என்ன? ஒரு தேவ மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவருடைய வசனத்தை குறித்து பிரசங்கித்த இடத்துல அங்க இருந்த ஜனங்கள் ஒருமனப்பட்டு அந்த வார்த்தையை கவனித்தார்கள். அந்த ஒரு மனம் தான் அவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. அந்த ஒரு மனம் தான் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை கொண்டு வந்தது. எங்கே ஒரு
மனம் உண்டு அங்க விடுதலை உண்டு. நீங்க ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்க உட்கார்ந்திருந்து எந்த வேலை வந்தாலும் எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் போது இந்த இடத்தை விட்டு வெளியே போகாம ஒருமனப்பட்டவர்களாய், ஆண்டவரே இந்த வசனத்தை பேச போகிறீங்க, இந்த வசனம் என்னோடு பேசணும், எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யணும், நான் இன்னைக்கு துக்கமா இருக்கிறேன், நான் இன்னைக்கு பலவீனமா இருக்கிறேன், நான் இன்னைக்கு செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறேன், பிசாசின் வல்லமைகளால் அகப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் அகப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை தாரும். உம்முடைய வசனம் என்ன சொல்ல போகிறது, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆவியானவரே, ஒரு தேவ மனிதன் மூலமாக எங்களோடு கூட பேசும். இந்த இடத்துக்கு ஒரு தேவ மனிதனை நீர் கொண்டு வந்தீரானால் அந்த மனிதன் மூலமாக எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஒருமனப்பட்டவர்களாய், சிறு பிள்ளைகளானாலும் பெரியவர்களானாலும் இந்த ஆலயத்துக்குள்ள வந்த நீங்க ஒரு இடமும் சிந்தையோ உங்க காலோ போகாதபடி ஒருமனப்பட்டவர்களாய் நின்றால் அங்கே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், அங்கே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். உங்க பிரச்சனை எல்லாம் மாறி உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறி உங்க வாழ்க்கையில வெற்றியை கர்த்தர் கட்டளையிட போவார்.